கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் இலவச காலணி பாதுகாப்பகத்தில் ஊழியர்கள் வசூலில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மதன். மதன், இப்ப இலவச காலணி பாதுகாப்பகத்துல பணம் வசூல் செய்யப்படுவதா தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்பான விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கள். நிச்சயமாக பூர்ணிமா, மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் இலவச காலனி பாதுகாப்பத்தில் அடாவடியாக ஒரு ஜோடி காலனிக்கு ₹5 வசூலிக்கும் ஊழியர்களின் காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கும் பூர்ணிமா. தமிழ் கடவுள் முருகனின் அறுப்படை வீடுகளான முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஒவ்வொரு மாதம் முருகனுக்கு உகந்த நாளாக கிருத்திகை முதல் மதுரை மாவட்டம் மட்டுமின்றி அருகிலுள்ள மாவட்டங்களில் இருந்தும் திரளான பக்தர்கள் வருகை புரிகின்றனர். அதோடு பங்குனி மாதத்தில் நடைபெறும் பங்குனி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த விழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இப்படி விழாக்கள் நடைபெறுவதோடு சோமுத்து தினங்களும் சேர்த்து வரும்போது திருப்பரங்குன்றமே திக்குமுக்குவாடும் அளவிற்கு கூட்டங்கள் மக்கள் கூட்டம் அலைமோதும். இந்த நிலையில் கோவில் சார்பில் அமைக்கப்பட்ட இலவச காலனி காப்பகத்தில் பணியாற்றும் தற்காலிக பணியாளர்கள் ஒரு ஜோடி காலனிக்கு ₹5 கட்டாய வசூல் பக்தர்களும் வசூல் செய்து வருகின்றனர். இது குறித்து அவரிடம் கேட்டபோது திருப்பரங்குன்றம் கோவில் காலனி காப்பகத்தில் பணியாற்றும் பணியாளர்கள் தற்காலிக பணியாளர்கள் என்பதாலும் அவர்களுக்கு சம்பளம் குறைவு என்பதாலும் இப்படி வசூலிப்பதாக தெரிவித்தனர். இலவச காலனி காப்பகம் என போர்டு வைத்துவிட்டு பெரியூர் மற்றும் மதுரை சுற்றியுள்ள பக்தர்கள் போன்ற அடாவடியாக வசூலிப்பதற்கு கோவில் நிர்வாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் சமூக கோரிக்கை விடுத்துள்ளனர். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.